ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா காஞ்ச அப்புறம் ஒரு பேக்கெட் ஹக்கா நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. அந்தந்த பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணும்னு. இந்த பேக்கெட்டில் வந்து 5 மினிட்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க பேக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 90% வெந்த அப்புறம் இதை தண்ணி நல்லா ட்ரை பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். அப்புறம் ஒரு பேன் எடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சப்புறம் ஒரு 15 to 20 பூண்டு நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். இப்போ நமக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4 பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கினப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட்ஸும் கொஞ்சம் க்ரீன் பார்ட்ஸும் சேர்த்துக்கலாம். நமக்கு எதுவுமே ரொம்ப டீப் ஃப்ரை ஆக தேவையில்லை. இது ஃப்ரைட் ரைஸ் தானே. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கேரட்டையும் பீன்ஸையும் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. 2 கேரட் 3 பீன்ஸு. இந்த கேரட்டையும் பீன்ஸையும் லைட்டாக ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் கோஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்லா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும், இல்லைனா கோஸ் வந்து தண்ணி விட்டுரும். இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் ஒரு கொடை மிளகா இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து க்ரீன் சில்லி சாஸ் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வினிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர், கடையில் ஒரு மஷ்ரூம் செஞ்ச எப்படி ஃப்ளேவர் வருமோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளேவர் வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது நல்லா இப்போ நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்டிக் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரே இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் உடஞ்சிரும். ஸோ 2 ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.